எனக்கு ரொம்ப சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது. ஒருத்தர் வந்து விளையாட்டாக சொல்கிறேன், ஒருத்தர் வந்து ஒரு கதை எழுதிட்டு முடிக்க முடியாமல் ஒரு டாக்டரை கூப்பிட்டாராம். எனக்கு கதையை முடிக்க முடியலைங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வாங்கினாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், எங்களை பேஷண்ட்ஸை பார்க்க தானே கூப்பிடுவாங்க, நீங்கள் ஏன் கதையை முடிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, நிறைய பேர் கதையை நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதனால உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட டாக்டர் நாங்கள் கிடையாது. ஆனாலும் இந்த கதையை வளர்க்குறதுக்கும் கதையை நல்லா நடத்துறதுக்கும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நான் பிரதானமாக இங்கே வந்தது ராஜா அண்ணனுக்காக. ராஜா அண்ணன் நாங்கள் எல்லாரும் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து எல்லாரும் எவ்வளவோ லாபகரமாக, அரசியல் என்றாலே அது பட்டத்திற்கும் பதவிற்கும் சம்பாத்தியத்திற்கும் என்று இல்லாமல் கொள்கைக்காக தனது வாழ்நாளில் உரக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தர்ம போராளிக்காக நாங்கள் இங்க வந்தோம் அப்படின்றதுல நான் பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்லை, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் நான் கூட்டிட்டு வரமாட்டேன். ஏன்னா நான் ஹோம் மினிஸ்டர்னு சொன்னா ஹோம் மினிஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தால் தான் நல்லது. ஆனாலும் அவர்களும் வந்தார்கள் என்றால் உண்மையிலேயே 2 ராஜாக்களுக்கும் நாங்கள் வணக்கம் செலுத்துவதற்காக நான் மறுபடியும் சொல்றேன். எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த படத்தை தியேட்டரில் சென்று பார்த்து நல்லதை நல்லவர்களுக்காக, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது ரொம்ப நல்ல பேரு. செய்யாதே, நல்லதை செய், நல்லது இல்லாததை செய்யாதே என்பதான் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க முடியும். ஆனா அரசியல்வாதி அப்படி சொல்ல முடியாது. அரசியல்வாதி நல்லதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல செய் அப்படின்னா எதையோ செய், செய்யாதேனா நல்லதை செய்யாதே அப்படின்னு கூட அரசியல்ல இருக்கவங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்ததில் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஜோக் மாதிரி சொல்லுவாங்க. இந்த கலப்படம் சொன்னாங்க, அதுல நான் வந்து டயலாக பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். ஏதோ ஒரு மருந்துகளை எல்லாம் அவங்க வியாபாரம் செய்கிறார்கள் என்று. அந்த நேரத்தில் கலப்பட மருந்துகள் அதிகமாக வந்து கொண்டிருந்த நேரம் ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர் மருந்து எழுதி கொடுக்கறாரு. அதனால எங்க அப்பா அடிக்கடி சொன்ன ஒரு சின்ன இது, அந்த காலத்துல கலப்பட மருந்து வந்து கொண்டிருந்த நேரத்துல டாக்டர்கிட்ட போங்க, ஏனென்றால் டாக்டர் பிழைக்க வேண்டும் அல்லவா. டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டை கொண்டு மருந்து கடைக்காரரிடம் கொடுங்கள், மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டும் அல்லவா. மருந்து கடைக்காரர் கொடுக்கின்ற மருந்தை தயவு செய்து சாக்கடையில் கொட்டி விடுங்கள் என்றால் நீங்கள் பிழைக்க வேண்டும் அல்லவா. அது மாதிரி போலிகளை பார்த்தெல்லாம் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலத்துல உண்மையானவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் முயற்சி முற்றிலும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் முயற்சி, எப்படி மருத்துவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அதுல ஸ்டாஃப் நர்ஸ், மயக்க மருந்து நிபுணர், வார்ட் பாய், வார்ட் டெக்னீஷியன், டாக்டர்ஸ், அனஸ்தீசியாலஜிஸ்ட், சர்ஜன் எல்லாரும் சேர்ந்து ஒரு நோயாளியை பிழைக்க வைப்பதை போல இங்கே தயாரிப்பாளர், டைரக்டர், எடிட்டர், அதே மாதிரி எல்லாரும் பிஆர்ஓ, லைட் பாய், அது மாதிரி எல்லாரும் நிறைய எனக்கு டெக்னிக்கலா சொல்ல தெரியல, அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு நோயாளியை பிழைக்க வைப்பதை போல ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறார்கள். அந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கும் லாபமா இருக்கணும், அவங்களுக்கும் லாபமாக இருக்கணும்னு சொல்லி கடந்து வாழ்த்தி விரைவிடுகிறேன். இந்த திரைப்படம் மிகுந்த வெற்றியை பெற வேண்டும். சோதி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாரும் வெற்றி விழால வருவோம் என்று. இந்த திரைப்படம் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.